நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த புனிதர் யாருன்னா செயின்ட் லாங்கினஸ்ன்னு சொல்லக்கூடியவர். இந்த லாங்கினஸ்ன்றவர் வந்து ஒரு ரோம நாட்டின் சோல்ஜர், சிப்பாயின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து இயேசுவோட அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது இல்லையா, அந்த நேரத்தில் வந்து இவர் கூடவே இயேசு கூடவே வந்து பிரயாணிக்கிறாரு. இயேசுவோடைய அந்த ஈட்டியை கையில் வச்சு நடந்து போகிறாரு. அப்படி இருக்கும்போது இவரோட பணியில் வந்து இவர் வந்து இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு. இயேசுக்கு வந்து அந்த உரையாடல் இந்த திருடர்களோட உரையாடல், அம்மாவோட அருளப்பரோட உரையாடல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நேரம் கடந்ததும் தாகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த கடல் பாசியில் வந்து இந்த காடியை நினச்சி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கொடுத்த செயலை செஞ்சவரும் இவர் தான். அதே நேரத்தில் இயேசு இறக்காத போது அவரோட விழாவில் குத்தி சாகடித்ததும் இவர் தான். அந்த விழாவில் குத்துனதும் அங்கேருந்து வழிந்தோடைய ரத்தமும் தண்ணீரும் இவருக்கு பார்வையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அந்த நொடியில் இவர் மனமாற்றம் ஏற்பட்டு இவர் வந்து ஆண்டவரின் செயல்களில் ஈடுபட்டு ஆண்டவரோட இறக்குறாரு. இவரோட உடம்பை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிற நேரத்தில் மான்துவான்ற இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இயேசுவால் இயேசு குத்தின அந்த ஈட்டியும் இயேசுக்கு கொடுத்த அந்த காடி தோற்ற பஞ்சும் இயேசோட ரத்தத்தோட தோய்ந்த நிலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது ரிலீக்ஸாக வந்து இப்போயும் பாதுகாக்கப்படுது. இவரோட சுரூபம் வந்து பஸ்லிக்காவில் சென்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்காவில் வந்து வைக்கப்பட்டு இவருக்கு மரியாதை செலுத்தப்படுது. ஏன்னா இவர் இயேசுவை கொலை பண்ணுறது காரணமாக இருந்தாலும் இவரும் வந்து பிற்காலத்தில் இயேசுவோட நற்செய்தி பரப்புகிற ஒரு பணியில் ஈடுபடுறாரு. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். அவரை வந்து குற்றம் சுமத்தினவங்க, அவரை வந்து கொலை பண்ணவங்க எத்தனை பேரையும் இறங்குறாரு. குறிப்பாக இயேசு வந்து கெத்செமனி தோட்டத்தில் அரசு செய்யும் போது அவரோட அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு சோல்ஜரோட காதை வந்து வெட்டிடுவாங்க. ஆனால் இயேசு என்ன செய்வார்னா அந்த நொடியிலேயே வந்து அந்த காதை குணப்படுத்துவார். குணப்படுத்தி அந்த வெட்டின அந்த அப்போஸ்தலரை வந்து திட்டுவார், இந்த மாதிரி நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த அந்த அவிசுவாசிகளுக்கு அந்த காயம் வந்து குணப்படுத்தப்பட்ட நிலையில் கூட அவங்களுக்கு வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் ஏற்படலை. அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க. இதிலிருந்துலாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இயேசு நம்ம உண்மையான அன்போடு நேசித்தோன்னா நம்ம மனசில் வந்து காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்வு, அப்புறம் வந்து பொய், பொறாமை, அப்புறம் வந்து புரளி பேசுகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும். நாம் வந்து ஆண்டவருடைய உண்மையாக பிள்ளைகளாக வாழறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவருடைய இறக்கிற தருவாயில் அந்த நல்ல கல்வனான புனித டிஸ்மாஸை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகிறாரு. அவரை வெறுத்து அவருக்கு எதிராக செயல்பட்ட புனித சவுலை பவுலாக மாற்றுறாரு. நிறைய பேரை ஈவன் மரணப்படுக்கையில் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது கூட வந்து குணமாக்குறாரு. அந்த மாதிரி குணமாக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் வந்து லாங்கினஸ். இவரை பற்றின வந்து பார்த்தாக்கா அந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸோட பைபிளில் வந்து புக் ஆஃப் நெக்கோதேமோன்னு சொல்லி இருக்குதா. அந்த புக்கில் தான் வந்து இவரை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்தவ புக்கில் வந்து இவரை பற்றி பெருசாக ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி லெட்டர் டு ஹெரோட் டு பைலட் பிலாத்துன்னு சொல்லி ஒரு லெட்டரில் இவரை பற்றி போட்டிருக்கு. இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த கிறிஸ்துவ பிறக்கும்போது இவர் ஒரு குகையில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த குகையில் தினமும் நைட்டில் சிங்கம் வந்து இவரை வந்து பார்த்துக்கிட்டு காலையில் விடிகிற வரைக்கும் இவரை வந்து தொந்தரவு கொடுத்துட்டு போயிட்டு இருந்ததான். அதை ஒரு நாள் ஆண்டவர் வந்து மாற்றி இவரோட நிலையை மாற்றுறதா வந்து ஒரு லெட்டரில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்குது. இவர் வந்து ஆண்டவருக்காகவே வாழ்ந்து ஆண்டவரோட பணியை செஞ்சு இறந்தார். 2 முறை இவரோட உடம்பை வந்து புதைக்கப்பட்டு தோண்டப்பட்டு அப்படி பண்ணி இப்போ வந்து அவரோட உடம்பு ரோம் நகரில் வைக்கப்பட்டுள்ளதாக வந்து கேட்டகமில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இவர் வந்து பல நாடுகளின் பாதுகாவலராக இருக்கிறார். இவரோட திருவிழா வந்து மார்ச் 15ஆம் தேதி கொண்டாடப்படுது. நம்மளோட சர்ச்சு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு அப்புறம் எல்லாருமே வந்து இவரை ஏற்றுக்கிறாங்க. இவர் வந்து குறிப்பாக மிலிட்ரி பர்சனல்ஸோட கண்ணு தெரியாதவங்களோட பாதுகாவலராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட்.